வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து சுக்கிரன் வெளியில் இறங்கி 2ஆம் இடமான ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல அனுஷ நட்சத்திரத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அதனால் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் ஃபேக்ட் தான். கொஞ்சம் இன்றைய நாள் விட்டுவிட்டு, அதாவது திங்கட்கிழமை விட்டுவிட்டு செவ்வாய் புதன் அப்படிங்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிளாரிட்டி வரும் அப்படிங்கிறது புரிகிறது. பொதுவாகவே நமக்கு ஞானத்தை அதிகமாக புகட்டுவது இந்த சந்திரனின் கொள்கை. அதனால் ஐடியாஸ் நிறைய வரணும்னா சந்திரனுடைய தன்மை நமக்கு நல்லா டைரக்ட் பெனிஃபிட்டாக இருக்கணும். அது அஷ்டமத்தில் போகும்போது மறைவு அப்படிங்கிற ஸ்தானத்தில் வருவதனாலே கொஞ்சம் மறதிகளும் பயங்களும் பதட்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால தான் இந்த சந்திராஷ்டமத்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. மற்றபடி அது ரொம்ப பெரிய பயந்துலாம் ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். 9ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்போது நார்மலி இந்த காரியங்கள் மெதுவாக நடக்கும் அப்படிங்கிறதும், வியாழன் வெள்ளிக்கு அப்புறமா உங்கள் காரியங்கள் எல்லாம் வேகமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்து இருக்கலாம் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. வார கடைசியான சனி ஞாயிறில் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே ஒரு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமாகவே போகிறது. அதற்கு பணம் ஓணுங்களே அப்படின்னாக்க, பணம் கொடுப்பதற்காகவே 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரிய பகவானும் குரு பகவானும் அப்படியே ஸ்டாண்டர்டாக உட்கார்ந்துருக்கிறாங்க. குருவின் 3ஆம் இடம் நார்மலை நன்மையை தரும் அப்படின்றதும், குரு தன்னுடைய பார்வையாலே பார்க்கக்கூடிய 11ஆவது இடம் லாபத்தை கொடுத்தாலும் சில விஷயங்களிலே மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. 4ஆம் இடமான கடகராசிக்குள்ளர புதன் இருக்கிறார். கொஞ்சம் பக்தியும் கொடுப்பார், கொஞ்சம் உடல் உபாதையும் கொடுப்பார் அப்படிங்கிற இண்டிகேஷனும். 5ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளர செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் கேதுவுடன். அப்படிங்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகள் வருவக்கூடும். அவர்களை பற்ற சிந்தனைகள் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனும் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. கொஞ்சம் அவங்ககிட்ட காஷனாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்து கொள்வதும் நல்லது. 11ஆவது இடம் லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்குள்ள ராகு உட்கார்ந்திருக்கிறது பண வரவை மிகைப்படுத்துகிறது. மேலும் செவ்வாயும் குருவும் பார்ப்பதனாலே தடையற்ற பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுகிறார். சனி பகவான் 12ஆம் இடத்திலே இருப்பது அவ்வளவு நல்லதில்லை. கொஞ்சம் செலவும் உண்டு, முக்கியமாக மருத்துவ செலவு உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த செலவுகளை நம்ம மேற்கோள் காட்ட வேண்டும், அதில் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அனுஷ நட்சத்திரத்தில் இந்த வாரம் பிறக்கிறதுனாலே சிவபெருமானை வழிபடுவதும், எவ்வளவு தூரம் நீங்கள் தான தர்மங்கள் இந்த வாரம் செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும், இந்த வாரத்தின் கடைசி நாளான 13ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்கரம் அடைவதனாலே அன்றையிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நல்ல செய்தியும் இந்த வாரத்தில் இருக்கிறது. 19 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் மிக நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன்.